ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் நம்ம சேனலில் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்க முடியாது, இனிமேலும் கொண்டு போக முடியாது. ஸோ மறக்காமல் நிறைய பேர் வந்து லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளோட விட்டுறோம். நமக்கு பிடிச்சது தான் ஓகே, நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணலாம், அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சார் ஸ்டாப் லாஸ் போடுங்க, ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்கன்னு சொல்கிறீங்களே, அந்த ஸ்டாப் லாஸ் எங்கே போடுறது, எப்படி போடுறது நம்ம. ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸை பற்றி நம்ம பார்த்துக்கலாம் இந்த வீடியோவில். ஸ்டாப் லாஸ் போடுறதும் நிறைய விதமான ஸ்டாப் லாஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து 0.5% நான் ஸ்டாப் லாஸ் கொடுப்பேன், அப்புறம் நான் 1% ஸ்டாப் லாஸ் கொடுப்பேன் அப்படின்வாங்க பர்சன்டேஜ் வைஸில். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை நான் வந்து 500 ரூபா தான் ஸ்டாப் லாஸ் கொடுப்பேன், நான் வந்து 1000 ரூபா தான் ஸ்டாப் லாஸ் கொடுப்பேன் அப்படின்னு ருபீஸ் கணக்கில் ஒரு சிலர் வந்து ஸ்டாப் லாஸ் டிசைட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து பர்சன்டேஜ் கணக்கில் ஸ்டாப் லாஸ் டிசைட் பண்ணுவேன். நான் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் வந்து ஸ்டாப் லாஸ் கொடுப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து இது தவறு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லுவீங்களா, அது வந்து உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் வைஸ்லையோ இல்லை ருபீஸ் வைஸ் வச்சுக்கலாங்களா. நீங்கள் இப்போ 500 ரூபா நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுக்குறீங்கன்னா, நீங்கள் எந்த செட்டப் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியாது. அந்த செட்டப்புக்கு 500 ரூபா மேட்சிங் ஆனால் மட்டும்தான் நீங்கள் அந்த ட்ரேட் எடுக்க முடியும். ஓகேங்களா. மேபி இப்போ 500 ரூபா லிமிட் அப்படின்னு சொல்லிங்களா, ஓகே 500 ரூபா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் லிமிட் ரைட்டு. அந்த 500 ரூபா ஸ்டாப் லாஸ் லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி செட்டப் வந்தால் தான் உங்களால் ட்ரேட் எடுக்க முடியும். ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்கலாம், எங்கெங்கே ஸ்டாப் லாஸ் போடலாம் எப்படி அப்படின்றத. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிங்க. ஓகேங்களா. அதாவது ஒரு சிலர் வந்து இந்த ரன்னிங் மார்க்கெட்லேயே ட்ரேட் எடுப்பாங்க, மேலே அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு அந்த மாதிரி ட்ரேட் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்கிற ஹேபிட் உங்களுக்கு இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறீங்க, உங்களுக்கு பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் எந்த கேண்டில் எடுக்கிறீங்களோ அந்த கேண்டில் லோவே நீங்கள் ஸ்டாப் லாஸாக போட்டுடலாம். மேபி அந்த கேண்டிலோட லோ உங்களுக்கு 500 ரூபாய்க்கு உங்களுக்கு மேட்சிங் ஆனாலும் ஓகே. உங்களுடைய பர்சன்டேஜ் சொன்னீங்களா 1% உங்களுடைய கேபிட்டலில், அந்த கேபிட்டலில் அந்த 1% மேட்சிங் ஆனாலும் சரி, ரெண்டுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் அந்த செட்டப்பை யூஸ் பண்ணிக்கலாம். எது நீங்கள் ரன்னிங், அதாவது ஓடுற மார்க்கெட்டில் ஒரு சில வந்து அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணுவாங்க, மார்க்கெட் நல்லா மேலே மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்வாங்க. தப்பு ஒன்றும் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த மாதிரி வேணாலும் ட்ரேட் எடுங்க, ஆனால் அதுக்கு லாஜிக் இருக்கட்டும். எந்த பர்டிகுலர் காரணத்துக்காக நான் ட்ரேட் எடுக்கிறேன், ஸ்டாப் லாஸ் இவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு தெளிவான டிசிஷன் எடுத்திங்கன்னா ரைட் ஓகே. ஒரு ஸ்டாப் லாஸ் கற்றுக்கிட்டீங்க ரைட்டுங்களா. ரெண்டாவது விதமான ஸ்டாப் லாஸ் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எம் பேட்டர்னில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ எம் பேட்டர்னில் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படி நீங்கள் வந்து சார்ட் ஃபார்ம் ஆகிக்குது, நெக்லைன் கட்டானா நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த நெக்லைன் மேலே என்ன ஸ்விங் ஹை இருக்குதோ இந்த ஹையை நீங்கள் ஸ்டாப் லாஸாக போட்டால் போதும். நீங்கள் இந்த ஹை கூட போட தேவையில்லை, இந்த ஹையை நீங்கள் ஸ்டாப் லாஸை போட்டால் போதும். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே உங்களுடைய எஸ்எல் இருக்கும். மேபி அந்த எஸ்எல் வந்து உங்களுக்கு 500 ரூபாயோ, உங்களுக்கு என்ன உங்களோட பர்சன்டேஜோ, உங்களுடைய அமௌண்ட் என்ன ரிஸ்க் வச்சுக்கிறீங்க. மேபி ஒரு 5000 ஒரு சில வந்து ரிஸ்க் எடுப்பாங்க. நான் அந்த ரிஸ்க்கை வந்து இந்த லெவலுக்கு மேட்சிங் ஆகுதான்னு பாருங்கள், அப்போ வந்து அந்த ட்ரேட் நீங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி டபிள்யூ பேட்டர்ன் சேம் அதே மாதிரி தான். நீங்கள் இந்த நெக்லைன் கட் ஆனதுக்கப்புறம் எடுக்கிறீங்களா, இந்த லோ வந்து ஸ்டாப் லாஸாக போட்டுருக்கு. இந்த லோ எங்கேவோ அந்த லோ டிஸ்டன்ஸ் வந்து உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட்டுக்கு செட் ஆகுதான்னு பாருங்கள். ஏன்னா எல்லா டபிள்யூ பேட்டர்னும் எல்லா எம் பேட்டர்னும் வந்து கிரியேட் தான் ஆகிட்டு இருக்குது. ஆனால் அந்த லாஸ் லிமிட் மேபி இப்போ உங்களுடைய 500 ரூபா உங்களுடைய கெப்பாசிட்டி வச்சுக்கங்களேன். இப்போ இந்த லோ வந்து உங்களுக்கு 2000 ரூபாய் செட்டப்பில் வந்து கிரியேட் ஆகுது, உங்களுக்கு டபிள்யூ பேட்டர் வந்து 2000 ரூபாய்க்கு வந்து கிரியேட் ஆகுது. அப்போ அந்த ட்ரேட் நீங்கள் எடுக்க முடியுமா? முடியாது. என்ன தான் பர்ஃபெக்டாக செட்டப் இருந்தால் கூட அது உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணாது, அலோவ் பண்ணாது. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுங்க. பெரிய செட்டப் கிடைச்சா இக்னோர் பண்ணிடுங்க, சின்ன செட்டப் கிடைச்சா ஓகே. ஏன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து மேட்சிங் ஆகுது அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பிரேக் டவுன் இல்லை பிரேக் அவுட்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பிரேக் டவுனில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு மார்னிங்கில் டெலிகிராம் சேனல் சென்ட் பண்ணது. ஸோ இந்த இதில் ட்ரேட் எடுக்கிறீங்க வச்சுங்களேன். இப்போ உங்களுடைய லாஸ் லிமிட் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. பிரேக் டவுனுக்கு ஸ்விங் ஹை, ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து உங்களுக்கு ஸ்விங் ஹை வருது. இது குட்டி ஸ்விங் ஹை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்விங் ஹை வருது. இந்த ஸ்விங் ஹையில் இந்த லோ எது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் மேட்சிங் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த இல்லை சார் இந்த லெவலில் மேட்சிங் ஆகுது. இப்போ 424 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல எவ்வளோ 424 425 35 10 ரூபா வந்து ஸ்டாப் லாஸ் வருது இந்த டிஸ்டன்ஸ்.
இல்லை சார் என்னால் அவ்வளோலாம் முடியாது, எனக்கு ஒரு 430 ஓகே, ஏன்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை இருக்குது, வேணுமா திரும்ப ஒரு ரீஎன்ட்ரி வேணுமா தான் எடுக்கிறேன் அப்படின்றவங்க ஓகே. ஏன்னா உங்களுக்கு 1:1 ரேஷியோ இங்கே வந்துருச்சு. சப்போஸ் உங்களுக்கு ஒரு பேனிக் இருந்துச்சு, எனக்கு அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் இந்த லெவலில் எடுத்துக்கலாம். 430 அப்படின்றது ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை. ஸோ அது வந்து உங்களுக்கு எவ்வளோ மேட்சிங் ஆகுதுன்னா 425, 10, 30. அப்போ இது ₹5 ஸ்டாப் லாஸ் ஆகுது, இது வந்து ₹10 ஸ்டாப் லாஸ் ஆகுது இந்த ஸ்விங் ஹை. ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டாப் லாஸை வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி ட்ரேட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து ஒரு ட்ரெட் லைன் ட்ராப் பண்ணி இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கே என்ட்ரி எடுத்திங்கன்னா இந்த ஸ்விங் ஹையை பாருங்கள், இந்த ஸ்விங் ஹை பாருங்கள். ஸோ எது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் மேட்சிங் ஆகுது, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுள், அடிக்கடி உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா, இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது எனக்கு அடிக்கடி அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டாப் லாஸ் இங்கே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லாஜிக்கோட ட்ரேட் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் லாஜிக்கே இல்லாமல் ட்ரேட் எடுத்து அது ஒரு பக்கம், லாஜிக்கோட ட்ரேட் எடுங்க. நீங்கள் என்ன காரணத்துக்காக ட்ரேட் எடுக்கிறீங்க, அந்த ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு மேட்சிங் ஆகுதா, ஸோ இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஓகே சரி, இதே ஒரு இதே கண்டிஷனில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் எடுக்க சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா சேம் அதே தான், பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டு, அந்த ரீடெஸ்ட்டோட லோ வந்து உங்களுடைய எஸ்எல்லாக இருக்கும். பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுத்திங்கன்னா அந்த ரீடெஸ்ட்டோட லெவல் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக இருக்கும். அந்த ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு பர்சன்டேஜ் வைஸ்லையும் உங்கள் அமௌண்ட் வைஸ்லேயும் மேட்சிங் ஆகுதான்னு பார்த்துங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நம்மளுடைய வெபினாரில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பாருங்கள். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வேணுமா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு எத்தனை டேஸ் கிளாஸ் நடக்கும் அதுவும் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் வாட்ஸ்அப்பில் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். வெபினார் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.